இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. சீதாபதியான ராமச்சந்திரனை வணங்கி இன்றைய காலை பொழுதை நற்பொழுதாக்குவோம். நாள் முழுக்க நம்முடைய செயல்கள் நல்லதாக இருக்க வேண்டும். எண்ணங்களும் பேச்சும் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ராமன் உயர்ந்தவன், சீதாராமன் அதைவிட உயர்ந்தவன். அவர்களை விடியலில் பற்றினோமானால் நம்முடைய மனம், மொழி, மெய் ஆகிய மூன்றும் உயர்ந்த விஷயங்களிலேயே ஈடுபட்டிருக்கும். சிறகடித்து பறக்கும், ஆனந்தமாக இருப்போம். மனம் லேசாக இருந்தால் எந்த துன்பமும் பெரிய துன்பமாக படாது. மனம் கனத்து போனால் சிறிய இடர்பாடுகள் கூட பெரியதாக நம் உள்ளத்தில் படும். அதற்காகத்தான் ஆன்மீகம், பக்தி, ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையை எளிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று பெரியோர்கள் கூறியுள்ளார்கள். இன்று ஒரு ஆச்சரியமான கோயிலை அடைந்துள்ளோம். சுவால்பெட், ராஜாஜி நகர். அரக்கோணம் ரயிலடியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கோதண்டராம சுவாமி கோயில். கோயிலின் வெளிப்புறத்தை கடந்த நாள் நாம் தரிசித்துக் கொண்டோம். தற்போது உள்ளே புகுகிறோம். நிறைய சிறு சந்நிதிகள், உபசந்நிதிகள் உள்ளன. அதில் இன்று ஓரிரண்டு சந்நிதிகளை தரிசித்துக் கொள்ளலாம். முதலில் பக்த ஆஞ்சநேய சுவாமி, அஞ்சலி ஹஸ்தம், கூப்பிய திருக்கைகளோடே எழுந்தருளி உள்ளார். மூலவர், முன்னால் உற்சவமூர்த்தி. ரொம்ப ஆச்சரியமான வடிவம். அவர் முகத்தை பார்த்தாலே நம்மை பார்த்து நன்கு வாய் திறந்து சிரிக்கிறா போலே உள்ளது. இடதுபுறத்தில் நீண்ட கதை பிடித்திருக்கிறார். ஆஞ்சநேய சுவாமியை தரிசித்துக் கொண்டோம். மற்றொரு புறத்தில் கருடன் உள்ளார். பெரிய சிறகுகள், கூப்பிய திருக்கைகள். இவர்தான் வேதாத்மா விஹகேஸ்வரா. வேதமே தன்னுடைய திருமேனியாக படைத்தவர் கருடன். ஆஞ்சநேயரையும் கருடனையும் திருவடி என்னும், பெரிய திருவடி ஒன்னும் வைணவ மரபில் கூறுவார்கள். எங்கு நீங்கள் திருமண் காப்பு பார்த்தாலும் நெற்றியில் நாமம் விட்டுக் கொள்ளுகிறோம். அது கோயில் சுவற்றிலும் போடப்பட்டிருக்கும். நடுவாக நாமம், வலபுறத்தில் சக்கரமும், அதை தாண்டி கருடனும், இடதுபுறத்தில் சங்கமும், அதை தாண்டி திருவடி ஆஞ்சநேயரும் இருப்பார்கள். அப்ப பெருமானுடைய தொண்டில் சிறந்து நிற்பவர்கள் பெரிய திருவடியான கருடனும் திருவடியான ஆஞ்சநேய சுவாமியும். அவர்களை சேவித்துக் கொண்டு அடுத்த சன்னிதானத்தை அடைகிறோம். இத்திருக்கோயில் வைகானச ஆகமத்தின்படி நடந்து வருகிறது. இதோ விகனச மகரிஷியை சேவித்துக் கொள்ளுகிறோம். கையிலே தண்டம் பிடித்து, அதே போல் வலது திருக்கையால் அபயப்பிரதானம் பண்ணிக்கொண்டு, இடது திருக்கையால் வரதஹஸ்தமாய் கீழ்நோக்கி நீட்டிக்கொண்டு ரொம்ப ஆச்சரியமான பெரிய திருவடிவத்தோடே வைகானச ஆகமத்தையே உலகத்துக்காக கொடுத்த விகனச மகரிஷி எழுந்துருளி உள்ளார். அவருக்கும் அடித்த சன்னிதானம் லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமானுடைய ஆஸ்தானம். மூலவர் லக்ஷ்மி ஹயக்ரீவர், உற்சவர் லக்ஷ்மி ஹயக்ரீவர். இதோ மூலவரை தரிசித்துக் கொள்ளுகிறோம். அழகான நீண்ட திருமுக மண்டலம், நெற்றியிலே துலங்கும் திருநாமம், புன் சிரிப்பு. வலது கையால் நமக்கெல்லாம் அபயம் கொடுக்கிறார். இடது கையில் புத்தகத்தை பிடித்திருக்கிறார். இவர்தான் கல்வி கடவுள், ஞானத்துக்கெல்லாம் ஆதாரம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே என்று கூறுகிறோம். அப்படி ஞானத்துக்கே ஆதாரமாய், ஞானம் முதிர்ந்த பக்தியை கொடுக்கக்கூடியவராய், வேதங்களையெல்லாம் மீட்டு உபதேசிப்பவரான ஹயக்ரீவர் குதிரை முக கடவுளை தரிசித்துக் கொண்டோன். லக்ஷ்மி ஹயக்ரீவன் தன்னுடைய திருமடியில் மகாலட்சுமி தேவியை எழுந்துருள பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த சுவாமிக்காகவே
ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ஹயக்ரீவ ஸ்தோத்திரம்னு பாடினார். இன்னைக்கும் திருவகீந்திரபுரம் நடுநாட்டு திருத்தலங்கள் 2 ஒன்று திருவகீந்திரபுரம். அங்க இருக்கக்கூடிய அழகான நமக்கு அறிவு வளர வேண்டும், ஆத்ம பரமாத்ம ஞானம் ஏற்பட வேண்டும். எல்லாம் அருள் புரியும் பெருமான்களை தரிசித்தோம். இனி மேற்கொண்டு அடுத்த நாள் பார்ப்போம். இப்போது ராவணனை போகவிட்டாமல், சீதையை அபகரித்துக் கொண்டு போகவிட்டாமல் ஜட்டாயு தடுக்கிறார், போரிட்டார். ஆனால் அவர் சற்றே களைப்படைந்த போது சீதையை தூக்கி கொண்டு பறக்க முற்பட்டான் ராவணன். போகவிடவில்லை, மறுபடியும் தடுத்து போரிடுகிறார். சததா கிருத்தராஜேன கிளிஷ்யமானோ முகுர்முகு அமர்ஷஸ்புரதோஷ்ட அமர்ஷஸ்புரிதோஷ்ட சம்பிராகம்பத சராட்சச. அவனை மேலே போகவிடாமல் தடுத்தவர் மறுபடியும் பின்பக்கத்திலிருந்து ஓடிப்போய் அவன் முதுகில் குத்தி அவன் தலைமயிற்றை பிடித்து கிழித்து அவனை போக ஒட்டாமல் நிறுத்தினார். ததா குரோதாத் தசக்ரீவஹ சீதாம் உத்ஸ்ரிஜ்ய வீர்யவான் முஷ்டிபியாம் சரணாபியாஞ்ச கிருத்தராஜம் அப்போயது. சட்டென்று ராவணனுக்கு கோபம் வந்தது. என்ன இந்த கழுகோட போய் இவ்வளவு நேரமாக சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம், இவரை அழித்து விட வேண்டும். ஆனால் நேரே இவரோடு சண்டை போட்டால் இவர் நம்மை ஜெயித்து விடுவார் போல் இருக்கிறது, விடக்கூடாது என்று சந்திரஹாசம்னு ராவணனுடைய வாளுக்கு பெயர். அது சிவனுடைய அருளால் அவர் பெற்றது. அந்த வாளை உருவினான். ததோ முகூர்த்தம் சங்கிராமஹ பபூவ அதுல வீர்யயோஹோ ராட்சசானாஞ்ச முக்கியஸ்ய பக்ஷிணாம் பிரவரஸ்ய. ராட்சசர் தலைவனுக்கும் பறவை தலைவனுக்கும் இருவருக்கும் ஒரு முகூர்த்தத்துக்கு சொல்லமாளா சண்டை. ஒத்தருக்கொத்தர் அடித்தலும் புடைத்தலும் அதிவேகமான சண்டை, நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத சண்டை. தஸ்ய வியாவச்சமானஸ்ய ராமஸ்யார்த்தேச ராவணः பக்ஷௌ பாதௌ ச பார்ஷ்வௌ ச खड्गमुद्धृत्य சோச்சனது. தன்னுடைய சந்திரஹாசம்ங்கிற வாளை எடுத்தார். கழுகினுடைய கை, கழுகினுடைய சிறகுகள், கழுகினுடைய கைகள் என்று காலை அறுத்தார், மூக்கை அறுத்தார், சிறகுகளை அறுத்தார். இனி நம்மை வெட்டுவதற்கு ஏதும் இல்லை, அனைத்தையும் அழித்தோம். இவன் கொக்கரித்தே ஆகாயத்திலிருந்து தடால்னு கழுகரசர் கீழே விழுகிறார். நிபபாத மகாகிருத்ரஹ தரண்யாம் அல்பஜீவிதா ச சின்ன பக்ஷ சஹசா ரக்ஷசா ரௌத்ர கர்மணா. கொடுமை அரக்கன், கொடுமையில் கடுவிசை அரக்கன் ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த அரக்கன் அடி தாங்க மாட்டாமல் மேலிருந்து தலை உருண்டு குப்புற கீழே விழுந்தார். தம் திருஷ்டுவா பதிதம் பூமௌ க்ஷதஜார்திரம் ஜட்டாயுஷம் அபியதாவத வைதேகி ஸ்வபந்துமிவ துக்கிதா. இப்படி அவர் கீழே விழுந்ததை பார்த்த உடனே ஏற்கனவே வைதேகிய பூமியில விட்டிருக்கார் ராவணன். ஏன்னா அவளை வைத்து கொண்டு போரிட முடியல, தேரை இழந்தான், குதிரைகளை இழந்தான். இப்ப சீதை கீழே பூமியில் நின்று கொண்டிருந்தாள். மேலிருந்து ஜட்டாயு கீழே வரதை பார்த்த உடனே அவரு கருகிலே ஓடி போனாள். தன் உயிரிலும் மேலான ஒரு தாத்தா, ஒரு பெரியப்பா, அவர் மடிந்தால் எவ்வளவு துக்கம் இருக்குமோ அதை போல் சீதை வருத்தப்பட்டால். தம் நீல ஜீமூத நிகாச கல்பம் சபாண்டுரோஸ்கம் உதார வீர்யம் ததர்ஷ லங்காதிபதி பிருத்திவ்யாம் ஜட்டாயுடம் சாந்தம் விவாக்னிதாவம். ஒரு நெருப்பு சடசடவென்று எரிந்துவிட்டு தண்ணீர் ஊற்றிய போது அணைந்து காணப்படுமே, அதை போல் இவ்வளவு நேரம் வேகமாக போரிட்டு விட்டு ஜட்டாயு அணைந்து போய்விட்டார் போலும். நெருப்பு அணைந்து விட்டது. இனி நம்மை யார் காப்பார்கள்? ததஸ்துதம் பத்திரரதம் மகீதலே நிபாதிதம் ராவண வேகமர்திதம் புனச்ச சங்கிருஹ்ய சசிப்பிரபானனா ருரோத சீதா ஜனகாத்மஜா ததா. மறுபடியும் தன் பலத்தை எல்லாம் திரட்டி கொண்ட ராவணன் அழிந்தார் ஜட்டாயு. இனி நம்மை தடுக்க எதிர்க்க ஆள் இல்லை என்று கூவிக்கொண்டே சீதையை மறுபடியும் தூக்கி கொண்டான். ஆகாசத்தில் பறக்கிறான். 52வது சர்க்கம். சீதை கீழே கிடக்கும் ஜட்டாயுவை பார்த்து அழுகிறாள். தன் நெருங்கிய உறவினனை பறி கொடுத்தா போலே. ஒரு பக்கம் தான் தூக்கி சொல்லப்படுகிறோம், அதனால் அவளுக்கு வருத்தம். மற்றொரு பக்கம் ஜட்டாயு ஒருத்தர் உதவிக்கு வந்தார், நல்லவர், அவரையும் இழந்தோம். சாது தாராதிபமுகி ராவணேன நிரீக்ஷதம் விருத்ரராஜம் வினிகிதம் விலலாப சுதுக்கிதா நனூனம் ராம ஜானாசி
மகத் வியசனமாத்மனஹ தாவந்தி நூனம் காக்குத்ஸ்த மதர்த்தம் மிருகபக்ஷிணா. எனக்காக மிருகங்களும் பட்சிகளும் போரிடுகின்றன. ராமா, செய்தி உனக்கு தெரியாதா? நீ எங்கு போனாய்? நான் கேட்டது வாஸ்தவன்தான். ஆனா போன உன்னை திரும்ப காணோமே. லக்ஷ்மணனை அனுப்பித்தேனே, அவனையும் காணோமே. நீங்கள் இருவரும் இருக்கும் போதா என்னை யாரோ தூக்கி போகிறான்? நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் போதா பெரியவரான ஜட்டாயி இறந்து போகிறார்? இது உங்களுக்கு அடுக்குமா? அயம் ஹி கிருபயா ராம மாம் திராத்துமிக சங்கதः சேதே வினிகிதோ பூமௌ மம அபாக்யாத் விஹங்கமஹ. என்னுடைய சௌபாகியமா, என்னுடைய தௌர்பாகியமா? நாம சொல்லுவோம், நமக்கு எவ்வளவு ராசி தெரியுமோ சுவாமி. நாங்க எங்கேயானு போனோம்னா அன்னைக்கு பார்த்து பந்தா இருக்கும், கோவில்லாம் மூடி இருக்கும். சரி, போனா போறது, போன இடத்துல தான் பந்தா இருக்க, எங்கேயானு தங்கிக்கலான்னு பார்த்தா இல்ல அந்த கட்டடத்தையே காலி பண்ண சொல்லிட்டாலாம், இன்னைக்கு ஒத்துரும் கிடையாதான். சரி, எங்கேயானு போய் சாப்பிட்டுட்டு ஓரமா படுத்துப்போன்னு பார்த்தா அன்னைக்கு பார்த்து வயிற்று வலி வரும். வயிற்று வலியை போக்கிக்கலாம், மருந்து கேட்கலாம்னா எந்த டாக்டரும் கிடையாதுன்னு சொல்லுவார்கள். இப்படி நமக்குன்னு ஒரு ராசி இருக்கு பாருங்க. சில பேருடைய ராசி ஆரம்பிக்கச்சே எல்லாம் நடக்கும், சில பேருது எல்லாம் தடங்கள் தடங்கள் தடங்கள். இப்ப சீதை கூறிக்கொள்ளுகிறாள், என் ராசி அப்படின்னா என்னுடைய சௌபாகியம், என் பாக்கியத்தை பத்தியா? ஒருத்தர் உதவ வந்தார், அவரும் இறந்து போய் கிடக்கிறார். நீ கூட இருந்தாய், உன்னை நானே அனுப்பித்து விட்டேன், இனி பேச்சே இல்லை. என்னுடைய தௌர்பாகியம் நெருப்பை கூட எரித்து விடும் போல் இருக்கேன். பாபத்தை விட கொடிய பாபம் புரிந்தவளா நான்? கிருதம் காரியமிதி ஸ்ரீமான் வியாஜஹார பிதாமகா திருஷ்டுவா சீதாம் பராமருஷ்டாம் தேவோ திவ்யேன சக்ஷுஷா. இப்படி அவள் புலம்பிக் கொண்டே அழுது கொண்டிருந்த போது ராவணன் தூக்கி கொண்டு ஆகாசத்தை ஏறினான். இனி தடுக்க ஆளில்லை. இந்த காட்சிகளை எல்லாம் தன் சத்தியலோகத்திலிருந்து மறைந்து பார்த்திருந்த பிரம்மா, நம் செயல் முடிந்து விட்டது, ராமன் எதற்காக போனாரோ அந்த செயல் நடந்துவிடும், இனி கவலை இல்லை என்று ஆனந்தப்பட்டார். சீதையை ராவணன் தூக்கி போகிறான், அவருக்கு என்ன மகிழ்ச்சி? இப்போ தேவர்கள் எப்பவும் தங்க காரியத்திலேயே குறியார்ப்பார்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சி, சீத்தை தூக்கி போனபடியால் இனி அடுத்தது சண்டைதான், ராவணன் அழிந்து போவான். அதைத்தானே அவர் வேண்டி திருமாலை கேட்டுத்தானே ராமனே அவதரித்திருக்கிறார். ஆனால் அவர் திருப்திப்பட்டாராம். கிருதம் காரியமிதி ஸ்ரீமான் வியாஜஹார பிதாமகா ராவணஸ்ய விநாசஞ்ச பிராப்தம் புத்வா எதிரிச்சயா. ராவணனுடைய விநாசத்தை இனி தடுக்க முடியாதுன்னு அறிந்தார். உத்ருதேன ச வஸ்திரேண தஸ்யாஹா பீதேன ராவணः அதிகம் பரிபப்ராஜ கிருதீப்த இவாக்னினா தஸ்யாஹ பரமகல்யாண்யாஹ தாப்ராணி சுரபீணி ச பத்மபத்ராணி வைதேஹ்யா அப்யகீர்யந்த ராவணம். ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போக சீதை தெய்வதறியாமல் அழுகிறாள். பக்கத்தில் இருக்கிற மரம், செடி, கொடி, மலை, நதி இவற்றினிடத்திலெல்லாம் வேண்டுகிறாள். அப்போது ஆகாசத்தில் இருக்கிற தேவர்களுக்கு உதவ போகலாமா வேண்டாமா என்று சந்தேகம். ரிஷிகளுக்கு ராவணனை சபிக்கலாமா கூடாதா என்று மேலும் சந்தேகம். அதே சமயத்தில் சீதை உடுத்தியிருந்த புடவை, அவள் அணிந்திருந்த ஆபரணம், கால்களில் போட்டிருக்கும் நூபரம், சதங்கை முதலானவை இதெல்லாம் அப்படியும் இப்படியும் ஓடி ராவணனும் தூக்கினபடியால் அதது உடைந்து கீழே விழுந்தன. அவரிடத்தில் இருக்கிற அதது உடைந்து விழுந்தது. உத்தமாங்கச்சுதாதஸ்யாக புஷ்பவிருஷ்டி சமந்ததா சீதாயா கிரியமானாயாக பபாத தரணீதலே சரணான் நூபுரம் பிரஷ்டம். காலில் போட்டிருந்த நூபுரம் அருந்து கீழே விழுந்தது. வைதேஹ்யார் ரத்னபூஷிதம் ஜலப்பிரபாதாஸ்திரமுகாக ஸ்ருங்கரை ருச்சித பாகுபிகி சீதாயாம் ஹிரியமானாயாம் விக்ரோஷந்தீவ பர்வதாக. அங்கிருக்கும் மலைகளிலிருந்து நீர்வீழ்ச்சிகள் விடுகின்றன. அது எப்படி இருந்தது? இதுக்குத்தான் தற்குறிப்பேற்றணின்னு சொல்லுவார்கள். இயற்கையில் நடக்கும் ஒரு நிகழ்வு. அதில் புலவன் தன்னுடைய கருத்தை ஏத்துகிறான். அதாவது மலையிலிருந்து நீர் விழுகிறது. அது சீதையை தூக்கி போவதை பார்த்து மலை அழுகிறா போலே இருந்ததாம். கிரியமானாம் து தைதேகிம் திருஷ்டுவாதீனோ திவாகரஹ பிரவித்தஸ்த பிரபா ஸ்ரீமான் ஆசீத் பாண்டுர மண்டலஹ. சூரியன் கீழே சீதை தூக்கி செல்லப்படுவதை பார்க்க மாட்டாமல் மேகத்துக்கு பின்னே மறைந்து கொண்டான். அது ஒரு தவறு நடப்பதை பார்த்தால் தட்டி கேட்க முடியாதவன் வெட்கப்படுமா போலே சூரியன் மறைந்து வெட்கப்பட்டிருக்கிறாப்புல இருந்ததாம். நாஸ்தி தர்மஹ குத சத்தியம், தர்மமே இல்லையே, சத்தியம் எங்கே இருக்க போகிறது என்று தேவர்களெல்லாம் முணுமுணுத்தார்கள். பேச தைரியம் இல்லை. ராவணன் சீதையை தூக்கி கொண்டு இலங்கைக்குள் நுழைகிறான். பார்ப்போம். ஓர் அறிவிப்பு.